ஹலோ குட்டீஸ், இந்த மாதிரியான ஒரு அழகான தெளிப்பான் செய்வோமா? இது உங்கள் தோட்டத்தை சுற்றி நல்லா தண்ணி தெளிக்க பயன்படும். அப்போது அதற்கு தேவையான பொருட்கள்: வாட்டர் பாட்டில், 2 ஸ்ட்ரா பைப்பு, கம், ஊசி, நூல் மற்றும் மணி. இந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் அதோட அடிபாகத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க. அதில் 3 சம தொலைவு கொண்ட புள்ளிகளை வச்சு ஓட்டை போடுங்க. எதிரெதிரே 2 பக்கமும் சின்ன முக்கோணம் 2 வர்ற மாதிரி வெட்டி எடுங்க. அதில் ரப்பர் கம் தடவுங்க. தண்ணீர் பாட்டில் உள்பகுதியில் நடுவுலையும் கம் போடுங்க. இப்போ 10 சென்டிமீட்டர் இருக்கிற 2 ஸ்ட்ராவை எடுத்துக்கங்க. ஸ்ட்ராவோட ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி சாய்வா வெட்டிக்கங்க. இப்போ அந்த 2 ஸ்ட்ராவையும் பாட்டிலுக்கு உள்ள கம் போட்ட இடத்துல ஒட்டுங்க. ஸ்ட்ராவோட சாய்வான வெட்டப்பட்ட பகுதி பாட்டில் உள்ளேயும், ஸ்ட்ராவோட இன்னொரு முனை நாம ஏற்கனவே வெட்டி வச்ச முக்கோண வடிவத்தில் இருக்கிற மாதிரியும் வச்சிடுங்க. இப்போ ஊசியையும் 50 சென்டிமீட்டர் கொண்ட 3 நூல்களையும் எடுத்துக்கோங்க. அந்த ஓட்டை வழியா நூலை கோத்து 3 ஓட்டைகளையும் முடிச்சுகள் போட்டு தொங்க விடுங்க. நூலுடன் ஒரு மணியையும் கட்டுங்க. இப்போ தண்ணீர் பாட்டில நல்லா சுத்துங்க. குழந்தைங்களா, ஊஞ்சல் சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்துங்க. அந்த சுற்றுகள் நூலின் முடிவு வரைக்கும் சுற்றி இருக்கும். இப்போ தண்ணீரை அந்த பாட்டில்ல ஊத்துங்க. இப்போ பாட்டிலில் விட்டுடுங்க. என்ன ஆகும் குழந்தைங்களா? பாட்டில் நல்லா சுத்தும். நல்ல ஸ்பீடு வந்த உடனே அந்த ஸ்ட்ரா பைப்பில் இருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி நல்லா தெளிக்க ஆரம்பிக்கும். இது எதனால் அப்படி ஆகுதுன்னா, மைய விலக்கு விசை காரணமாக இப்படி நடக்குது. இது எவ்வளோ அழகாக சுத்துதுன்னு பாருங்களேன் குழந்தைங்களா. மைய விலக்கு விசையை பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்களேன் குழந்தைகளே. வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருளில் மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை இரண்டும் செயல்படும். மைய விலக்கு விசையின் காரணமாக நீரானது இங்கு வெளிப்புறம் தெளிக்கப்படுகிறது.